ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸாம் நெருங்கிச்சு. கடைசி நேரத்தில் இப்போ என்னென்ன ஃபார்முலா பார்க்கலாம். ஏற்கனவே எடுத்திங்கன்னா நார்மலாக நம்ம பார்க்குற ஃபார்முலாஸ் தான் எல்லாமே. நீங்கள் 10th அதிலே பார்த்துருப்பீங்க. ஒரு சில ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியாத ஃபார்முலாஸ் இந்த வீடியோவில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. a³ - 1/a³ அந்த ஃபார்முலாஸ், இப்போ a + b ஹோல் க்யூப்பு, அப்புறம் a - b ஹோல் க்யூப்பு, a³ - b³, அப்புறம் a + b + c ஹோல் ஸ்கொயர், இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுருவோங்க. அடுத்து a⁴ a⁴ - b⁴, a⁴ 6 - b⁴ இதெல்லாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதில் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நோட்லேயும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா a⁴m என்று a⁴n = a⁴m + n. அது அடுக்குகள் 2 க்யூப் நம்பர் கொடுத்தாங்களோ இல்லைனா அடுக்கு நம்பர் கொடுத்தாங்களோ அது எப்படி கூட்டணும் கழிக்கணும் அது எல்லாமே இருக்குது. இப்போ ஏதோ ஒரு நம்பருக்கு அடுக்கு பவர் 0னா அதுக்கு 1, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நார்மலாக உள்ளது தான் இது. ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் லாஸ்ட் டைம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா குழப்பம். ஏன்னா எல்லாத்துமே பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்முலாஸே கொஸ்டினாக கேட்குறாங்க. அதனால் இது எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வர்க்க மூலம் கன மூலம்லாம் கொஞ்சம் இதை மேக்ஸிமம் கொஞ்சம் மனப்பாடமாயாவது இதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. கொஞ்சம் சீக்கிரம் அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்யூப் நம்பர் 15 வரைக்கும், அது போக உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் 30 வரைக்கும் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக வேகமாக எழுதனா ஒரு இதில் எழுதி வச்சு அடிக்கடி கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. அதுக்கடுத்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா LCM HCF அந்த ஃபார்முலாஸ் லேசாக பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க கொஞ்சம் இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலாஸே கொஞ்சம் இதாக கேட்காங்க, கொஸ்டினில் வைக்கிறாங்க. அதனால் LCM HCF ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சதவிகிதம் பர்சன்டேஜ் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா 100% அப்போ எவ்வளவு, 50னா 1/2, அதுக்கப்புறம் 25% 1/4 அப்படி கொடுத்ததால் 1/16 வரைக்கும் அந்த, அதாவது ஒரு சில இதில் பர்சன்டேஜ் கொடுக்காம 1/16 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அது என்ன பர்சன்டேஜ் அதுங்கிறத நீங்கள் வகுத்தே போட்டுக்கலாம். அது போக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் விலையை கொடுக்காங்க, அது இத்தனை பர்சன்டேஜ் குறையும் போது மொத்த கொள்முதல் விலையில் மாற்றம் இருக்க அதிகரிக்க அதுக்குள்ள ஃபார்முலாஸு. பியை விட இத்தனை பர்சன்டேஜ் குறைவு, பியானது ஏயில் அதிகம், அதுதான் அதுக்குள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே. இந்த ஃபார்முலாஸ் அவ்வளவுமே சதவீதத்தில் என்னென்ன ஃபார்முலாஸ் வருமோ அது அவ்வளவும் இதில் கொடுத்துருக்கேன். வட்டத்தில் உள்ளது, செவ்வகத்தில் உள்ளது, அதுபோக சதுரத்தில் உள்ளது, இதுக்குள்ள எல்லா ஃபார்முலாஸும் சதவீதத்தை பேஸ் பண்ணி கொடுக்குற அவ்வளோத்துக்கும் நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு இதை மைண்டில் ஏற்றாட்டி கூட ஒரு ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மைண்டில் அந்த லாஸ்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு நிற்கும். அதுபோக இப்போ லாபம் நஷ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அடக்க விலை, விற்ற விலை, நட்டம், இதில் எது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதும் ஒரே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுபோக நீங்கள் எப்போதும் மறக்க முடியாமல் இருக்குதுன்னா லாபம் நட்டம் ரெண்டுமே நீங்கள் அடக்க விலையில் தான் நீங்கள் கணக்கிடணும். அது பார்த்துக்கோங்க. தள்ளுபடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொருளுக்கு இவ்வளோ தள்ளுபடி அப்படி இப்படிம்பாங்க. அது நீங்கள் குழப்பிடக்கூடாது. குழப்பாமல் இந்த ஃபார்முலாஸ் ஒருவேளை உங்களுக்கு அதிலே தெரிஞ்சுன்னா அப்படி பாருங்கள். அப்படி இல்லைனா ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி பாருங்கள். தள்ளுபடி இப்போ தொடர் தள்ளுபடியாக கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த D1, D2, D3 இந்த மாதிரி பர்சன்டேஜில் நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ் பொருட்களை விற்பதால் ஒருவருக்கு ஒய் பொருட்களின் விற்பனையாக லாபமாக கிடைக்கும். அப்போ லாபம் என்னது வருது. அதே இது உங்களுக்கு ஆன்சர் மைனஸில் வர மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது நட்டம்னு. அதுக்கப்புறம் நட்ட சதவீதம் எல்லாமே ஒரு நார்மலாக லாப நஷ்டத்தில் என்னென்ன இருக்கோ அவ்வளவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அது நம்ம பார்த்தும்போது கொஞ்சம் ஞாபகம் வரும். அப்புறம் தனி வட்டி ஃபார்முலாஸ் PNR/100. இப்போ அதில் தனி வட்டியில் என்னென்ன இருக்குது, வட்டி என் ஆண்டுகள் எத்தனை மடங்காகுது, அந்த அதுக்குள்ள ஃபார்முலாஸு. ஒரு தொகை இத்தனை வருஷத்தில் இத்தனை மடங்காகுது, அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஃபார்முலா இதெல்லாமே இருக்குது. அப்புறம் கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அதுலேயும் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வருது அது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆண்டுக்கு ஒரு இது, அப்புறம் கூட்டு வட்டி அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுது, காலாண்டுக்கு முறை ஒரு கணக்கிடப்படுது, இதுக்குள்ள ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. பிறகு ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி கூட்டு வட்டியில் என்னென்ன இருக்குது, தனி வட்டி கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த இதில் எல்லாமே இருக்குது. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு இடையில் தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மக்கள் தொகை, ஒரு டயக்ராம் கொடுத்த மக்கள் தொகை N வருடங்களுக்கு பிறகு முன்பு அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் அது இருக்குது. அப்புறம் அடுத்து இயந்திரங்களின் தேய்மானம்னா ஒரு வண்டியை வாங்கி இத்தனை வருஷத்தில் அது விற்காம் அப்படின்னு வரும். அந்த மாதிரி தேய்மானம்
வருஷம் இந்த இத்தனை வருஷத்துக்கு பின்பா முன்பா அதுக்குள்ள ஃபார்முலாஸ் இது எல்லாமே இருக்குது. பிறகு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் கொடுத்துருங்க, அதையும் பார்த்துக்கோங்க. விகித சமம் அதில் எப்படி 2 ரேஷியோ கொடுத்து அதை எப்படி எடுக்கிறது அதுக்குள்ளே எல்லா ஃபார்முலாஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஒன்ஸ் ரீட் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ்லேயே ஃபார்முலாஸ் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு இதை கொஞ்சம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸில் ஃபார்முலாஸ் வைக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போது நேர்மாறல் எதிர்மாறல் இது நம்ம ஆட்கள் நாட்கள் மணி அந்த 3மே கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி கணக்கிடுறது. அப்போ பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 100 வரைக்கும் உள்ளது. அது போக பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸில் 5ல் முடியக்கூடிய ஒரே ஒரு பகா எண் வந்து 5 தான். அது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இதெல்லாம் நோட் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் ஏபி கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் எப்படி A+D A+2D இந்த மாதிரி தான் இருக்கும். ஏங்கிறது முதல் உறுப்பு, டி பொது வித்தியாசம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் கூட்டுத்தொடர் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கக்குள்ள ஃபார்முலாஸு. ஏன்னா இப்படி கூட்டுத்தொடரில் ஃபார்முலாலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் கூட்டுத்தொடரில் உள்ள ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கூட்டுத்தொடரில் n உறுப்புகளின் கூடுதல் இப்போ SN அதெல்லாம் இந்த ஃபார்முலாலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பெருக்கு தொடர் வரிசை ஜிபியில் உள்ள நம்ம கணக்கு கண்டுபிடிக்கவும் தெரியணும். அதுபோக இதில் உள்ள ஃபார்முலாஸும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் பெருக்கு தொடர் வரிசை என்னாவது உறுப்பு ஃபார்முலாஸ்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. TN = AR/n-1 இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசை n உறுப்புகளின் கூடுதல் இந்த ஃபார்முலாஸும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் ஃபார்முலாஸை வந்து கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் ரெண்டுத்துலையுமே ஃபார்முலாஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. ஃபார்முலாஸ் வந்து கடைசி நேரத்தில் மனப்பாடம் பண்ண முடியாட்டியும் கடைசி நேரத்தில் கொஞ்சமாவது அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து சிறப்பு தொடர் ஸ்பெஷல் சீரிஸ், அதாவது இயலெண்களின் கூடுதல், அதாவது n இயலெண்களின் கூடுதல், n இயலெண்கள் வர்க்கங்களின் கூடுதல், கணங்களின் கூடுதல். இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி கணக்குகள் வந்து கண்டிப்பாக 1-2 கணக்குகள் வந்துடும். அதனால் இந்த ஃபார்முலாஸை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுபோக அடுத்து பார்த்திங்கன்னா அளவியல். இது அளவியல் தான் நிறைய இருக்குது. அளவியலில் கண்டிப்பாக ஃபார்முலாஸாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வட்டம், அரைவட்டம், கால்வட்டம், இதுக்குள்ளே பரப்பளவு சுற்றளவு எல்லா ஃபார்முலாவும் இதில் இருக்குது. அதுபோக வட்ட வளையம், வட்ட கோண பகுதி இதுக்குள்ளேயும் பரப்பளவு சுற்றளவுக்குள்ள ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாஸ்லாம் இதில் உள்ள ஃபார்முலாவே கொஸ்டினாக கூட வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோக முக்கோணம், செங்கோண முக்கோணம், சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம் இதோட உருவம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அசமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம்லாம் உருவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு தெரியணும். அதோட சுற்றளவு, பரப்பளவு அதுக்குள்ள ஃபார்முலாஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஃபார்முலாவே இப்போ கொஸ்டினாக வைக்கிறாங்க. உங்களுக்கு செவ்வகம், சரிவகம், சாய்சதுரம், சதுரம் இதுக்குரிய பரப்பளவு, சுற்றளவு அதுக்குரிய ஃபார்முலாவும் இதில் இருக்குது. நேர்வட்ட திண்ம உருளை, நேர்வட்ட உள்ளிடச்ச உருளை, நேர்வட்ட திண்ம கூம்பு இதுக்குள்ள படம் இருக்குது. ஃபார்முலா, கன அளவு, சுற்றளவு, பரப்பளவு, அதே மாதிரி திண்ம கோணம், உள்ளிடச்ச கோளம், திண்ம அரைக்கோளம் இதுக்குள்ள சுற்றளவு, கன அளவு எல்லாமே இருக்குது. கூம்புக்குள்ளது வலைபரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, வில்லின் நீளம் எப்படி கண்டுபிடிக்கிறது, குழாய் வழியே பாயும் தண்ணீரின் கன அளவு, அதுக்கப்புறம் 1 மீட்டர்னால் எத்தனை லிட்ரு, 1 டெசிமீட்டர்னால் எத்தனை லிட்ரு, ஒரு சென்டிமீட்டர் 1 லிட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் க்யூப் அது எல்லாமே கீழே இருக்குது. அதெல்லாம் லேசாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் உள்ள சராசரி, இடைநிலை அளவு, முகடு அதுக்கு உள்ள தொடர்புலாம் எப்படி என்னென்ன இருக்குதுங்கிறது எல்லாமே இருக்குது. முகடு வந்து 3, இடைநிலை அளவு வந்து 2, சராசரி, அப்புறம் வீச்சுனா L வந்து லார்ஜஸ்ட் நம்பர், S ஸ்மாலஸ்ட் நம்பர், வீச்சு கெழு கண்டுபிடிக்கிறது, திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறது இதுக்குள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே இங்கே வரிசையாக இருக்குது. நீங்கள் வரிசை ஒரு நோட்டில் கூட எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நான் பின்னாடி கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஸ்கூலில் PDF போடுறேன். அதை டவுன்லோட் பண்ணியாவது வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி நிகழ்தகவு ப்ராபபிலிட்டியில் என்னென்னலாம் இருக்குது, நீங்கள் வந்து இதில் உள்ள ஃபார்முலாஸ் அவ்வளோவுமே நீங்கள் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதும் போதே ஒரு டைம் மனப்பாடம் ஆயிரும். எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் கொஞ்சம் நல்லா நிற்கும். எல்லோரும் எக்ஸாம் எழுதுங்க. நாளைக்கு எக்ஸாம் முடியும். 25 கொஸ்டின் எப்படி லாஜிக்கலாக ஃபார்முலா படி ஆன்சர்லேருந்து எப்படி கொஸ்டின் எடுக்க எல்லாமே நான் சொல்கிறேன். தேங்க்யூ.